Good morning, students. Today we are going to learn unit number 2. This is our new lesson. So, local compactness. Okay. So, local compactness வந்து நமக்கு எத்தனைனா ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ், இன்னொன்று லோக்கல் காம்பேக்ட்னஸ். ஓகேவா? ஸோ செக்ஷன் வந்து 28 and 29. ஓகே. இப்போ யூனிட் 5 வந்து லோக்கல் காம்பேக்ட்னஸ் டெஃபினிஷன். ஓகே, எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி லோக்கலி காம்பேக்ட் at x belongs to x if there is some compact subspace C of x that contains a neighborhood of x. If x is locally compact at each of its points, x is simply said to be locally compact. ஸோ அப்போ லோக்கலி காம்பேக்ட்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சம் காம்பேக்ட் ஸ்பேஸ் சி இருக்கும். சரி, காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இட் கண்டைன்ஸ் எ நெய்பர்ஹுட். அதில் ஒரு நெய்பர்ஹுட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் எ லோக்கலி காம்பேக்ட்னு சொல்லுவோம். எப்போ லோக்கலி காம்பேக்ட்னு சொல்லுவோம்? அங்கே ஒரு காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நெய்பர்ஹுட்டும் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? லோக்கலி காம்பேக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இஸ் லோக்கலி காம்பேக்ட். கேபிட்டல் ஆர்னா தட் இஸ் எ ரியல் லைன் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இஸ் லோக்கலி காம்பேக்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் ஒரு ரிசல்ட் இருக்குது, எவ்ரி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் எ லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ். ஓகேவா? இதுவும் ஸ்டேட்மெண்ட்டை படித்து வச்சுக்கோ. எவ்ரி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் எ லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட் இருக்குது, த கான்வர்ஸ் ஆஃப் த அபோவ் தியரம் இஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஸோ இப்போது கான்வர்ஸ் வந்து என்ன? ஃபஸ்ட்டு இந்த தியர ஸ்டேட்மெண்ட் எவரி காம்பேக்ட் ஸ்பேஸ் வந்து லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். பட் எவரி லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ் வந்து இட் இஸ் நீட் நாட் பி எ காம்பேக்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்குறோம், ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் 2 வந்து பாரு, ப்ராடக்ட் ஆஃப் லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேசிஸ் நீட் நாட் பி லோக்கலி காம்பேக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் நீட் நாட் பி லோக்கலி காம்பேக்ட். இதுவும் ஸ்டேட்மெண்ட்டை படித்து வச்சுக்கோ. ப்ளஸ்ஸு இது தியரி வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ, சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நோட், ஃபார் எ ஃபைனைட் small n belongs to z plus r power n is locally compact. அப்போ n வந்து ஃபைனைட் n, என்னன்னா ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் r பவர் n வந்து என்னவா இருக்குமோ லோக்கலி காம்பேக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தியரம், இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் ப்ளஸ் ஒரு பெரிய தியரம், நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? 3 பார்ட் இருக்குது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ தியரம் 29.1, let x be a space then x is locally compact housed of if and only if there exists a space y satisfying the following conditions. So first condition, x is a subspace of y. Second one, the set y minus x consists of a single point. Third one, y is a compact Hausdorff space. If y and y dash are two spaces satisfying these conditions, then there is a homeomorphism of y with y dash that equals the identity map on x. Okay, so வந்து இது if and only if condition. சரி, ஃபர்ஸ்ட் if பார்ட் என்னன்னா x is locally compact Hausdorff ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே இருக்கிற அப்புறம் கண்டிஷன்ஸும் ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் வந்து லோக்கலி காம்பேக்ட் Hausdorff ஸ்பேஸ்ன்ட்டு அஸ்யூம் பண்ணுறேன். ஓகே, அஸ்யூம் பண்ணிவிட்டு இந்த 3 பார்ட்ஸையும் ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 பார்ட்ஸையும் அஸ்யூம் பண்ணிவிட்டு கான்வர்ஸ் பார்ட்டில் லோக்கலி காம்பேக்ட் Hausdorffன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ப்ரூஃபு, suppose that x is a locally compact Hausdorff space. Okay, so அப்படின்னு எடுத்துக்கிறோம். let tau be a topology on x. let tau be a topology on x. To prove there exists a space y satisfying given 3 conditions, first 3 conditions, let y equal to x union singleton set infinity. Okay, x க்கும் infinity க்கு union எடுக்கிறது, that is equal to y, where infinity is a symbol
to denote a point which is not in x. ஓகே, அது வந்து எக்ஸில் இல்லாத ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிஃபைன் a collection tau star of subset of y as follows. tau ஸ்டாரை வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, tau star equal to tau union singleton set m, that is equal to tau union, that is m வந்து எப்படி பண்ணுறோம், y minus z, that c வந்து it is a compact subset of x. ஓகே, நம்ம லோக்கலி காம்பேக்ட்லேயே படித்தோம். ஓகே, c வந்து that is a compact subset. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைம் 1, tau star is topology on y. tau star என்னன்னு சொல்லணும், topology on yன்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we have mt belongs to tau. mt வந்து it belongs to tauல இருக்குது. அப்போ that implies mt belongs to எதுலேயும் இருக்குது, tau starலேயும் இருக்குது. and c equal to mt. c னா என்ன, compact subset. ஓகே, is compact subset of x and hence y minus c equal to y minus mt, because c equal to என்னவா இருக்குது, mt இருக்குது. so y minus c equal to y minus mt, that is equal to y minus m. previously நம்ம சொல்லி இருக்கிறோம், சரியா. so y minus m, that implies y belongs to, அப்போ என்ன சொல்லலாம், tau starன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், லெட்டு செகண்ட் பார்ட் வந்து சொல்கிறோம். லெட்டு set of all u alpha belongs to tau star ன்னு சொல்கிறோம். tau star is a union of two collections. we have to consider 3 cases. இதில் வந்து 3 cases பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, u alpha it is a subset of tauன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ u alpha it is a subset of tauனா union u alpha is also belongs to tau. it is a subset of tau is a subset of tau star. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 வந்து பாரு, union u alpha it is a subset of tau starனா let u alpha it is a subset of m. ஓகே, ஸோ u alpha equal to y minus c alpha. ஆல்ரெடி cன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறோம், c alphaன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து யூனியன் ஆஃப் கலெக்ஷன்ஸ், tau star வந்து இட் இஸ் எ யூனியன் ஆஃப் 2 கலெக்ஷன்ஸ்ன்னு சொன்னதுனால சி ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், சிக்கு பதிலாக. ஓகே, இப்போ யூனியன் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு யூனியன் யூ ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம், ஒய் மைனஸ் சி ஆல்ஃபா. ஏன்னா இங்கே வந்து நம்ம எடுத்துருக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு யூனியன் யூ ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதை பதிலாக யூ ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் சி ஆல்ஃபா த ஹோல் காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இன்டர்செக்ஷன் சி ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மைனஸ் வரும், சரியா, இந்த இடத்துல மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூனியன் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் சின்னு எடுத்துக்கிறோம். வேர் சி ஈக்குவல் டு திஸ் ஒன். சியை வந்து என்னென்ன எடுத்துருக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுனால தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் சி. சி இஸ் எ இன்டர்செக்ஷன் ஆஃப் காம்பாக்ட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எ காம்பாக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ யூனியன் யூ ஆல்ஃபா இட் பிலாங்ஸ் டு எம்னா யூனியன் யூ ஆல்ஃபா இட் பிலாங்ஸ் டு டவு ஸ்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போது கேஸ் 3 வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, லெட் செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா பி such that set of all u alpha equal to v beta union v gamma அப்படின்னு எடுத்துக்கிறோம். v பீட்டாவுக்கும் v காமாவுக்கும் யூனியன் வந்து u alpha. ஓகே, with v beta it is a subset of tau and v gamma it is a subset of mன்னு எடுத்துக்கிறோம். now union u alpha equal to union v beta union v gamma எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ யூனியன் வி பீட்டா யூனியன் இந்த இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கிறோம், ஒய் மைனஸ் சி காமான்னு கொடுத்துக்கிறோம். ஸோ யூனியன் வி பீட்டா யூனியன் ஒய் மைனஸ் இன்டர்செக்ஷன், இதை வந்து இங்கே உள்ளே கொண்டு போகிறப்ப இது இன்டர்செக்ஷன் சி காமா தட் இஸ் ஈக்குவல் டு யூனியன் வி பீட்டா யூனியன் ஒய் மைனஸ் இதுக்கு பதிலாக சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் சி ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு இப்படி கொடுத்துருக்கிறதுனால அதை எழுதணும், சரி. வேர் சி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் சி ஒய், வி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் வி பீட்டா. அப்போ யூனியன் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு வி யூனியன் தட் இஸ் ஒய் மைனஸ் சி, சி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் சி காமா. ஓகே, ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொடுத்துருக்குறோம். வேர் வி சி இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் தட் இம்ப்ளைஸ் வி மைனஸ் வி கமா சி இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஒய்.
ஓகேவா. இது வந்து v, c it is a subset of x ன்னா v, c it is a subset of y. ஸோ அப்போ since v union y minus c equal to y minus c minus uன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, இதை மாற்றி எழுதிக்கிறோம். that is equation number 2. Again c comma v it is a subset of x, that implies c minus v எப்படி எழுதுறோம்னா c intersection x minus v ன்னு எழுதிக்கிறோம். that implies c intersection x minus v is closed in c. okay, so அப்போ c minus v வந்து it is a closed subset of the compact set c. so c minus v is a closed subset னா that is a compact subset of c. அப்போ c1 equal to c minus v, இந்த c minus v வந்து c1 ன்னு எடுத்துக்கிறோம். therefore equation 1 and 2 யூஸ் பண்ணி union u alpha equal to y minus c1. okay, ஸோ அப்போவே c1 equal to இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால union u alpha it belongs to mல இருக்கும் கட்டாயம். இப்போ union u alpha it belongs to இதில் இருக்கும் tau starல இருக்கும். hence in any case union u alpha it belongs to tau star for any u alpha belongs to tau star. okay, so next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let u1, u2 belongs to tau starல எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் case 1 வந்து let u1, u2 belongs to tau, u1க்கு intersection u2க்கு intersection எடுக்கிறப்போ அதுவும் belongs to tau, u1 intersection u2 it belongs to tau star because tau is a subset of tau star. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், tau it is a இது வந்து it belongs to tauன்னா இதுவும் it belongs to tau star. ஸோ கேஸ் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா u1, u2 it belongs to இங்கே டவுன்னு சொன்னால் இங்கே mன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ எடுத்துருக்குறோம். அப்போ u1 equal to y minus c1, u2 equal to y minus c2ன்னு எடுத்துக்கிறோம். u1 intersection u2 equal to ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ காமனாக ஒய்யை வந்து காமனாக எடுத்துருக்குறோம். c1க்கும் c2க்கும் யூனியன் எடுத்துக்கிறோம். வேர் c1 and c2 ஆர் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ c1 and c2 ஆர் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ்னா நெக்ஸ்ட் வந்து தட் இம்ப்ளைஸ் c1 யூனியன் c2 இஸ் ஆல்சோ ஏ காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் பிலாங்ஸ் டு எம்மில் இருக்கும். தட் இம்ப்ளைஸ் u1 இன்டர்செக்ஷன் u2 இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு tau ஸ்டார். ஓகேவா, நெக்ஸ்ட் case 3ல let u1 belongs to tau and u2 belongs to m னா that u2 belongs to m, that implies u2 equal to mக்கு பதிலாக y minus c for some compact subset c of x. therefore u1க்கும் u2க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸாகவே நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ u1 intersection u2 equal to u1 intersection that is x minus c, that is equation number 3. hence c is a compact subset of a Hausdorff space x. that implies c வந்து என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ c minus x வந்து ஓப்பனாக இருக்கும். that is x minus c it belongs to tauல இருக்கும், u1 belongs to tauல இருக்கும். அப்போ equation 3 implies நம்ம என்ன சொல்லலாம், u1 intersection u2 it belongs to tauன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ u1 intersection u2 it belongs to எதில் இருக்குது, tau ஸ்டார்லையும் இருக்குன்னு சொல்லலாம். thus in any case intersection of any two member of tau star is a member of tau star. so hence tau star is a topology on y. ஓகே, இது claim 1 வந்து நமக்கு வந்து சொன்னாச்சு. claim 1ல நம்ம இதானே claim பண்ணியிருக்கிறோம், tau star is a topology on y. next வந்து claim 2, x is a subspace of y. we have x is a subspace of y and x is a topological space with topology tau and y is a topological space tau star. okay, so to prove நம்ம என்ன பண்ண போகிறோம், the subspace topology on x is same as the topology tau on x என்று proof பண்ண போகிறோம். okay, so அப்போ to prove tau equal to என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி that is to prove இதுக்கு பதிலாக இதுன்னு சொன்னால் போதும். since x is a subset of y and tau is a subset of tau star already உனக்கு தெரியும். okay, so we have tau is a subset of set of all x intersection u belongs to எங்கே இருக்குது, tau starல இருக்குது. now let v belongs to இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, v belongs to set of all x intersection uன்னு எடுத்துக்கிறோம். அப்போ v equal to x intersection u எங்கே இருக்குது, it belongs to tau starல இருக்குது. that is equal to tau union mன்னு எழுதுகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா let u belongs to tau, that implies u is a subset of x. that implies u intersection x equal to u இருக்கும். that implies v equal to uன்னு சொல்கிறோம். ஓகேவா, v equal to u எங்கே, it belongs to tau. கேஸ் 2 வந்து let u belongs to mன்னு எடுத்துக்கிறோம்.
u equal to y minus c for some compact subset c of x, then v equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் x intersection y minus c. இது வந்து என்னவா இருக்குது, it is a subset of x இருக்கும். ஓகே, that implies v equal to x intersection x minus c, that is equal to x minus c இருக்கும். Thus v equal to x minus c, where c is a compact subset of a Hausdorff space x, then hence c is a closed subspace. So x minus z equal to v is open in x, v belongs to tauல இருக்கு. That implies set of all x intersection u வந்து எழுதிக்கிறோம், that u belongs to tau star. Okay, so it is a subset of tau star, it is a subset of tau, and hence x intersection u such that u belongs to tau star, that is equal to tau, the value is equal to tau. Therefore x is a subspace of y, hence நம்ம இதுக்கு claim 2 வந்து claim proof பண்ணியிருக்கிறோம். ஓகே, claim 2ல x is a subspace of y ன்ட்டு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா claim 3, y வந்து காம்பேக்ட்னு சொல்லணும். y வந்து காம்பேக்ட்னு சொல்கிறதுக்கு let a equal to set of all a alpha b and open covering for y, since y equal to x union set of singleton set infinity, and infinity வந்து it does not belongs to x, and a is an open cover for y, at least one of the a alpha is of the form y minus c for some compact space c of x, that is there exists at least one a alpha naught, it belongs to tau, such that a into alpha naught equal to y minus z. So therefore y equal to இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், இதுக்கும் யூனியன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ y equal to y minus c யூனியன் c, இதை வந்து cன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதுக்கும் யூனியன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் c வந்து இது, c வந்து ஆல்ரெடி நம்ம இது தான். ஓகே, தட் இம்ப்ளைஸ் c இஸ் எ சப்செட் ஆஃப் திஸ் ஒன். Okay, so that implies x intersection a alpha such that alpha not equal to alpha naught form an open cover for the compact set C. Now hence there is a finite subcollection. இதில் வந்து ஆல்ரெடி காம்பேக்டை பற்றி சொல்கிறப்ப நம்ம எப்போவுமே கடைசியில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைனைட் கலெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். சரி, அந்த கலெக்ஷன்ஸ் தான் இங்கேயும் எடுத்துருக்குறோம். ஸோ அப்போது சி ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த செட் இன்டர்செக்ஷன், இதுக்கு யூனியன், இதுக்கு இன்டர்செக்ஷன், இதுக்கு யூனியன், எக்ஸெட்ரா. அப்போ சி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா 1 யூனியன் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா 2 யூனியன், அதே லைன் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டர்செக்ஷன், இதை வந்து காமனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, எக்ஸை வந்து காமனாக எடுத்துருக்குறோம். ஸோ சி இஸ் எ சப்செட் ஆஃப், அப்போ என்ன, சி இஸ் எ சப்செட் ஆஃப் திஸ், இந்த டேர்மு. அப்போ y minus c யூனியன் c, it is a subset of y minus c யூனியன், இந்த cக்கு பதிலாக இதை எழுதுகிறோம். ஓகே, அப்போ y is a subset of என்ன, this whole term. There is a finite subcollection of a alpha cover y. ஸோ இது வந்து என்னவா இருக்குது, இது கவர் ஒய்னாலே என்ன சொல்லலாம், ஒய் வந்து காம்பேக்ட்னு சொல்லலாம். ஏன் காம்பேக்ட்டுக்கு டெஃபினேஷன் படி எவ்ரி ஓப்பன் கவர் ஹாஸ் எ ஃபைனைட் சப் கவர். ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு ஒய் வந்து காம்பேக்ட்னு சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபைனைட் கலெக்ஷன்ஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணி இங்கே வந்து கொண்டு வரணும். தேர்ஃபோர் ஒய் வந்து காம்பேக்ட். இதுலேருந்து கிளைம் 3. ஓகே, நெக்ஸ்ட் கிளைம் 4, y is a Hausdorff space. Let x comma y belongs to y be such that x வந்து not equal to y. இதில் கேஸ் 1 என்ன சொல்கிறோன்னா x comma y belongs to xன்னு சொல்கிறோம். thus x is a compact Hausdorff space. x வந்து small x வந்து not equal to இது y. therefore disjoint open sets u and v Hausdorff space ஓட definition இது. சரியா, so case 2, let x belongs to x, x comma y belongs to capital X, இது small x. okay, capital x comma y not equal to capital X, that implies y is equal to அப்போ infinity. அப்போ x belongs to x and x is locally compact at x னா there x is a compact set C of x and neighborhood u of x such that x belongs to u
it is a subset of C. U வந்து it is a neighborhood. ஓகேவா? ஸோ neighborhood வந்து it is a subset of C இருக்கும். C வந்து என்னென்ன காம்பேக்ட் சப்செட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து C is a compact subset of X and X is a Hausdorff ஸ்பேஸ்னா C வந்து it is a closed in Xன்னு சொல்லுவோம். X வந்து it is a subset of Y. அப்போ Y minus C என்னவா இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். அப்போ Y minus C intersection C வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ U is open in X ன்னா U is open in Y. அப்போ X belongs to U and infinity it belongs to Y minus C. Where U and Y are disjoint open subsets of Y. Hence any case Y is என்னவா இருக்கும்? Hausdorff ஸ்பேஸாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம Y வந்து Hausdorff ஸ்பேஸ்ன்ட்டு கிளைம் 4ல் ப்ரூஃப் பண்ணணுன்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. Again y minus x equal to singleton set infinity. Thus there exists space y satisfying the given conditions. Okay. ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ வந்து கான்வர்ஸ் பார்ட்டு பண்ண போகிறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் இந்த 3 பார்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எக்ஸ் வந்து லோக்கலி காம்பேக்ட் ஹவுஸ்டார் ஸ்பேஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சப்போஸ் தட் எக்ஸ் இஸ் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அண்ட் ஒய் இஸ் எ topological space satisfying the 3 conditions. To prove x வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்? locally compact Hausdorff ஸ்பேஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். by condition 1 வந்து என்ன? x is a subspace of y. by condition 2 வந்து y is a compact Hausdorff space. that implies x is Hausdorff space. okay. next claim 5 பண்ண போகிறோம். x வந்து locally compact. x வந்து locally compactனா let x belongs to x and infinity belongs to y. அப்போ x, infinity எங்கே இருக்கும்? it belongs to yல இருக்கும். and x வந்து not equal to infinity. ப்ரீவியஸ் இதிலே நம்ம சொல்லியிருக்கிறோம் x வந்து not equal to infinity. where y is a compact Hausdorff space னா therefore there exists a disjoint open sets u and v of y such that x belongs to u and infinity belongs to v. ரெண்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? x வந்து uல இருக்கு, infinity வந்து it belongs to vல இருக்கு. let c equal to y minus v. that implies infinity வந்து it does not belongs to c. அப்போ c is a subset of என்னவா இருக்கும்? x-ஆ இருக்கும். further v is open in y. அப்போ v வந்து open in y ன்னா y minus v என்னவா இருக்கும்? க்ளோஸ்டாக இருக்கும். y minus v வந்து it is a closed subset of a compact space y. ஓகே. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம்னா y minus v is compact subset of yன்னு சொல்லுவோம். அப்போ c வந்து it is a subset of x. it is a compact subset of x. again x belongs to u and u intersection v வந்து it is equal to empty. அப்போ c is a subset of y minus v. that is equal to c. the c is a compact subset of x. so அப்போ u is a neighborhood of x such that x belongs to u. this u is a subset of c. okay. so since x belongs to x is arbitrary, x வந்து அப்போ என்னவா இருக்கும்? locally compactஆக இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன claim 5 சொல்லிடலாம். ஓகே. so now to prove third the uniqueness of y up to homeomorphism. ஸோ இப்போ இதில் யூனிக்னஸ்ன்னு அடுத்தது ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே. யூனிக்னஸ்ன்னு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா let y1 and y2 be two spaces satisfying the given 3 conditions. namely x is a subspace of y1 and y2. அப்போ y1 minus x equal to singleton set pன்னு எடுத்துக்கிறோம். y2 minus x வந்து singleton set qன்னு எடுத்துக்கிறோம். பட் p, q வந்து not equal to does not belongs to x-ஆக இருக்கணும். ஓகே. ஸோ and y1, y2 are compact Hausdorff space. இந்த y1 y2. ஓகே. டிஃபைன் அடுத்து டிஃபைன் பண்ணிக்கிறோம் h from y1 to y2 as h of p equal to q and h of x equal to x. இவ்வளவும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே. so to prove h is a homeomorphism from the definition of h we have h is bijection. ஸோ இதில் கேஸ் 1 என்ன சொல்கிறோம் அப்படின்னா let q does not belongs to u. that implies u is a subset of x and h inverse of u it is equal to u. now u is open in y2 and u is a subset of x. that implies u is open in x. u வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ x வந்து open in y1ல இருக்கும். அப்போ u is open in y1. ஏன்னா என்ன எக்ஸ் இது ரெண்டும் இதுக்கு சப்செட்டாக இருக்குது. ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் யூ என்னவா இருக்கும்? அப்போ ஓப்பன் இன் ஒய்.
ஓகே, நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்ல. இதில் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் யூ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ யூ வந்து ஓப்பன் இன் ஒய்1, ஹெச் ஒன் ஆஃப் யூ வந்து ஓப்பன் இன் ஒய்1. ஸோ அப்போ கேஸ் 2 லெட் q பிலாங்ஸ் டு யூ அண்ட் q ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் பி. அப்புறம் இது வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சி இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் y2 minus u, that implies u equal to அப்போ என்னவா இருக்கும் y2 minus c. அப்போ h inverse of u எப்படி எழுதிக்கலாம், h inverse of y2 minus c ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து here q belongs to u, that implies q வந்து it does not belongs to c. அப்போ c is a subset of x னா h inverse of c equal to c. ஓகே, we have அப்போ h inverse of y2 equal to என்னவா இருக்கும் y2. அப்போ h inverse of u equal to h inverse of y2 minus c, that is equal to y1 minus c. ஓகே, by define c equal to y minus c னா c வந்து closed subset of a compact space y2. அப்போ c is a compact subspace of x. x வந்து it is a subset of c இருக்கும். அப்போ c is a compact subspace of a housed space y. ஓகே, அப்போ c1 is closed. இதுலேருந்து என்ன சொல்லலாம், c1 closedன்னு சொல்கிறோம். that implies y minus c equal to h inverse of u. h inverse of u equal to already y minus c எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ y minus c வந்து இங்கே இருக்குது, h inverse of u equal to y1 minus c. ஓகேவா, y1 minus c னா that is y minus cன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ y minus c equal to h inverse of u is open in y1. ஸோ அப்போ இதிலேருந்து thus in any case u is open in y2. அப்போ h inverse of u வந்து open in y1ன்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து h வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸ். ஆல்ரெடி கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் படி அதை இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ h inverse of u வந்து ஓப்பன்னா h வந்து என்ன சொல்லலாம், கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, hence the claim 6. Similarly we can prove h inverse equal to y2 ப்ரூஃப் பண்ணிக்கலாம். that implies y1 வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ hence h is a homeomorphism of y1 and y2. By the definition of h, we have h equals the identity map on x, that is h by x equal to ix. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இதில் என்ன ப்ரூஃப் பண்ண, இட் இஸ் லோக்கலி காம்பேக்ட்ன்ட்டு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட தியரம். ஸோ இது பெரிய தியரம், நிறைய கிளைம் இருக்குது, ப்ளஸ்ஸு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் பார்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன்லி இஃப் பார்ட்டு பண்ணணும். ஒன்றுக்கு என்னென்ன அசியூம் பண்ணணும், ஏன் பண்ணுறோம் அதை ஞாபகம் வச்சு பண்ணணும். ஓகேவா, நல்ல படிச்சுட்டு நல்லா எழுதிப்பார், அப்போ தான் கரெக்டாக எழுத முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு தியரம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.